Hi friends, welcome to my channel. நம்ம சேனலை வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆஜியோவில் கூப்பன் கோட் அப்ளை பண்ணி எப்படி குர்த்திஸ் வந்து சீப்பான லோ ப்ரைஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் 111 ருபீஸ்க்கு வந்து குர்த்திஸ் வந்து எப்படி பை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரியும். ஆஜியோ ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட்ஸில் வந்து 500 ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கேட்டகரியில் வந்து உமன் செலக்ட் பண்ணி குர்த்தி செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இதில் வந்து லோயஸ்ட் ஃபஸ்ட் வந்து வச்சுக்கலாம். வச்சதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் கிளாஸ் குர்த்திஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக கொஞ்சம் டேஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம செக் பண்ணும்போது ஃபஸ்ட் கிளாஸ் குர்த்திஸ் வந்து எப்போவுமே அவுட் ஆஃப் ஸ்டாக் தான் இருக்கும். மிட் நைட்டு நம்ம வந்து செக் பண்ணாலுமே அந்த டைமில் வந்து குர்த்திஸ் வந்து அவைலபிள் இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் வந்து நான் செக் பண்ணும்போது ஃபஸ்ட் கிளாஸ் குர்த்திஸ் வந்து கொஞ்சம் கலெக்ஷன் வந்து அவைலபிள் இருந்துச்சு. ஸோ அதனால் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணலாம் வேணால் நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் குர்த்திஸோட ரிவ்யூ வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து பேக்கில் வந்து எல்லாமே ஆட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் வந்து அடிக்கடி ஆஜியோ ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். பார்க்கும்போது சில டைமில் வந்து ஸ்டாக் வந்து அவைலபிள் இருக்கும். ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிட் நைட்டில் வந்து ஸ்டாக் அவைலபிள் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து பர்டிகுலர் டைம் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து கெஸ் பண்ண முடியல. எப்போ வந்து ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து செக் பண்ண முடியல. இப்போ வந்து நான் வந்து பேக்கில் வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நமக்கு வந்து 1250 இருந்தால் தான் சம்மர் 2021 அப்படிங்கிற கூப்பன் வந்து அப்ளை ஆகும். ஸோ நான் அதனால் நமக்கு டோட்டல் பேக் அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கனால குவான்டிட்டி மட்டும் கொஞ்சம் ப்ளஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம குவான்டிட்டி வந்து நம்மளால் வந்து ப்ளஸ் பண்ண முடியல. வேறு குர்த்திஸை தான் நம்ம வந்து பேக்கில் வந்து ஆட் பண்ணணும். மறுபடியும் நான் உள்ளே போயிட்டு வந்து ஆட் பண்ணேன் அப்படின்னா அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது வந்து பாருங்கள் 245க்கு வந்து ட்ரெண்ட்ஸ் கூப்பன் கோட் அப்ளை பண்ணும்போது 170 ருபீஸ்க்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1325 வருது. இப்போ வந்து பேக் அமௌண்ட் வந்து 1250 விட அதிகமாக தான் இருக்குது. இப்போ வந்து சம்மர் 2021 அப்படிங்கிற கூப்பன் வந்து டைப் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுமே வந்து பாருங்கள் நமக்கு கூப்பன் வந்து அப்ளை ஆயிடுச்சு. ஈச் குர்த்திஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 112 ருபீஸ்க்கு வந்து கிடைக்குது. ஸோ நான் இப்போ எதுக்காக வந்து ஒரு குர்த்தியை வந்து ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நமக்கு டோட்டல் பேக் அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1250 கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ப்ரைஸ் வந்து இதை விட கம்மியாகும். ஸோ அதனால் நான் வந்து இதை வந்து இப்போ ஆட் பண்ணிவிட்டு பேக் அமௌண்ட் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். 1305 வருது, 1305 வருது. இப்போ வந்து அப்ளை பண்ணும்போது வந்து பாருங்கள் நமக்கு 111 ருபீஸ்க்கு வந்து இந்த குர்த்திஸ் வந்து கிடைக்குது. ஸோ நான் இப்போ வந்து இதை விட ப்ரைஸ் கம்மியாக நான் இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து கிட்ஸோடது நீங்கள் வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக வரும். ஸோ அதனால் நான் கிட்ஸுக்குள்ள ட்ரெஸ் வந்து பேக்கில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குர்த்திஸ் வந்து இதை விட 108 ருபீஸ்க்கு வந்து நம்மளால் வந்து பை பண்ண முடியும். அது எப்படி பை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்கறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து ஒரு டிஷர்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ டோட்டல் பேக் அமௌண்ட்டு கம்மியாக இருக்கனால குவான்டிட்டி வந்து ஒன்று வந்து ப்ளஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள் நமக்கு 1288 இருக்குது. ஸோ இப்போ வந்து சம்மர் 2021 அப்படிங்கிற கூப்பன் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுமே வந்து பாருங்கள் இப்போ 110 ருபீஸ்க்கு வந்து கிடைக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 111 ருபீஸ்க்கு தான் வந்து கிடச்சிச்சு. ஸோ 1 ருபி வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக பேக் அமௌண்ட் வந்து 1250 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து லோ ப்ரைஸ் வந்து கிடைக்கும். இதுவே வந்து நீங்கள் ஹை ப்ரைஸ் ப்ராடக்ட் எல்லாம் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் அமௌண்ட் வந்து 1300 400 சம்திங் வரும்போது நமக்கு நார்மலாக இந்த குர்த்திஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் கன்ஃபார்ம் ஆர்டர் வந்து கொடுத்துக்கிறேன். கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்ததுமே வந்து பாருங்கள் என்னோட அட்ரஸ்க்கு வந்து டெலிவரி வந்து அவைலபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அப்போவே திங்க் பண்ணேன் என்னடா ஸ்டாக் இருக்குது. மோஸ்ட்லி வந்து ஸ்டாக் இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் வந்து பை பண்ண முடியாது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ வந்து கண்டிப்பாக அந்த டைமில் வந்து இருக்கும். ஸோ அதான் வந்து திங்க் பண்ணேன் என்னடா ஸ்டாக் இருக்குது பரவாயில்ல நம்ம வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இஷ்யூ காமிக்குது. சேம் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹை ப்ரைஸ்க்குள்ள குர்த்திஸை வந்து பேக்கில் ஆட் பண்ணிவிட்டு செக் பண்ணும்போது டெலிவரி வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸ் குர்த்திஸ் வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பை பண்ணிக்கோங்க. இந்த இஷ்யூ வந்து இல்லை எனக்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.